குட்டி மொட்டை அடிக்க போகிறோம். சுஸ்மிதா ரெடி? என்ன வாய் அப்படி வச்சிருக்கு? பிஸ்கட் வச்சிருக்கா. சுஸ்மிதா முட்டை அடிச்சிடலாம். ஓகே. டேடி பாப்பு பிங்க் அண்ட் தென் போயிட்டு வேறு நாங்கள் 2 பேரும் சேம் டே. பாப்பு குட்டி பாருங்க நெயில் பாலிஷ் வச்சிருக்கோம். மருதாணியா? இல்லையே, பாப்பு நெயில் பாலிஷ் தான் வச்சிருக்கோம். சுஸ்மிதாக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிக்க போகிறோம். சாப்பிட்டாச்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ பாப்பு குட்டிக்கு போயிட்டு மொட்டை. சுஸ்மிதா சுஸ்மிதா இங்கே பாரேன். போய் ஏறிப்போ. ஏறு 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 தூக்கல மேலே ஏறிப்போ. மொட்டை அடிச்சிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். மங்கி வரும் ஐஸ்கிரீம் மங்கி டே மங்கி வருது பாப்பா. அழகு மங்கி. ஜாலி அழகா இருக்கு பாப்பா. அழகா இருக்குது. பைக்ல உட்கார மாதிரி பாக்குறேன். பைக்ல உட்கார மாதிரி ஆடாத. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு ஒரே நிமிஷம் முடிஞ்சிச்சுடா. சீக்கிரம் போலாம். அவ்வளவுதான். மங்கி வருது, நிறைய மங்கி இருக்குது. போதுமா? சரி போதும். வேணாமா? நீ அம்மா கூட வா. ஏங்க நேரம் ஆகுது. போட்டுக்கோ சுஸ்மிதா, போட்டுக்கோடு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லடே, ஒன்று அழகா இருக்கும். சாமி கும்பிட்டு போகலாமா? ஆமாங்க, பாப்பா சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. காது குத்த போகிறோம். அடுத்து இந்த பாருங்க, பார்க்குற பார்வையை பாருங்க. காது குத்த போகிறோம் பாப்பா, அதனால காது கொடுத்து கேட்டுட்ருக்கு. மேலே இருந்தாதான் வளர நடுத்தர வரும்.
பாப்பு குட்டி. அப்பாக்கு அப்பாக்கு ரஸ்மிதா வாங்கிக்கோடே. ஏய் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா, இந்த சைடு வா. பப்புக்குட்டி இங்க பாரு, அத்தை அத்தை டீச்சர் மாதிரி வந்திருக்காங்க. அத்தைக்கு போய் இனிமேல் போய்லாம் தனியாக தான் நான் கவர் பண்ணேன். ஏ வா உள்ள வா. கேமரா பார்த்தாலே பாப்பு குட்டி முழிய பாருங்க. நீ போனா கோபுரம் நல்லா தெரியும். வாங்க போலாம் போலாம். கோயிலுக்கு வந்துருந்தாப்ல வந்துட்டாப்ல. எப்போ வந்தாப்ல? அந்த குரூப்ல வந்துட்டாப்ல. போயிட்டு முன்னாடி சார் முன்னாடி இந்த கோயிலுக்கு தந்து பாப்பா கூப்பிடுறாங்க. தண்ணி பாப்பா முட்ட முறை பாப்பாவை தம்பி பிடிச்சிக்க, அண்ணனை பிடிச்சிக்க. வாவ் சஸ்மிதா சஸ்மிதா எடுத்து போட்டோன்னு இது காப்பிரைட் சிசி வந்து. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பாப்புக்குட்டிக்கு வந்து அழகாக மொட்டை அடித்து சந்தனம் பூசியாச்சுங்க. சஷ்மி குட்டியோட தோளோடு பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆசை. அன்னைக்கு தான் அந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. குட்டி தோடு நல்லா வந்து பாப்புக்குட்டி கத்த வந்து போட்டுட்டு அழகாக இருந்தாங்க. கொஞ்ச நேரம் யாருக்கிட்டையுமே வரல கோபம் பாப்புக்குட்டிக்கு. குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காது குத்துனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 1 வீக் வந்து புண்ணாயிராத பார்த்துக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண சொன்னாங்க. பாப்புக்குட்டி வந்து காதை உத்து பார்த்தாவே காதை பார்க்காதீங்க, காதை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் செம்மாடும். பாப்பு வந்து படுக்கும் போதுமே கொஞ்சம் பார்த்து தான் படுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த புண்ணு வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. அதை மட்டும் தான் பாப்புக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போல்லாம் தோடு போட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க.
ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா பாப்புக்குட்டியோட சேர்ந்து எல்லோரும் நாங்கள் வந்து நிறைய பிக்சர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து பிக்சர்ஸ் தான் மெமரிஸ். அதனால் ஃப்யூச்சரில் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தோட சேர்ந்து எல்லாத்துக்கூடையும் பாப்புக்குட்டியை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்து ஹோட்டலில் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதனால் சாப்பிட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் வித் சஷ்மிதா ஸ்ரீ லைஃப் ஜர்னி. பை, டேக் கேர். மறக்காத சஷ்மிதாவோட மொட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பாப்புக்குட்டியோட தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.